வணக்கம் மக்களே, இது வீலாக் 2. நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போக போறோம். இந்த வருஷத்துல இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வச்சு. இந்த ஹெல்மெட் வந்து ரோடு சேஃப்டிக்கு இல்ல, போலீஸ் சேஃப்டிக்கு. பாண்டிச்சேரி வந்தாச்சு गाइस. 350 100 rupees. இவ்வளவு தூரம் வந்துட்டு இத பண்ணலாம் எப்படி? எல்லாம் செலவு பண்ணி கோவாக்கு போவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் கோவானா பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி தான்ப்பா. பாண்டிச்சேரின்னு உடனே வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு நண்பருக்கு ஒரு வேலை, அது கூடவே போறோம். அப்படியே போய் பீச் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாப்பியா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரே நாள்ல ரிட்டர்ன் வரதான் பிளானு. எப்படி போக போறோம்ன்றதுதான் ஹைலைட்டான விஷயமே. எப்படி போக போறோம்னா நடந்தே போக போறது இல்ல, பைக்ல போக போறோம். என்ன பைக்குன்றதே வந்து எனக்கு தெரியல. பைக்ல வருவாருன்னு பார்த்தா என்ன ப்ரோ இது, இந்த பைக்லாம் பாண்டிச்சேரி வரைக்கும் போகுமா? கண்டிப்பா போகுமா? போனா சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரைட். பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்துருமா? ஆர் யூ ஷூர்? எங்க இது பெட்ரோல் போடுறது? இங்க வச்சிருக்கானுங்க. கீழே இறங்குங்க டாடி லாஸ்கல். ஓகே, கேட்பாங்க. கேட்கிற கேள்விலாம் இது தப்பா கோச்சு பாரு. அடி 300 எத்தனை லிட்டர் வருது? 3 லிட்டரா? பெட்ரோலை போட்டாச்சு. நீ பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதா வேலை. 300 ரூபாய் போட்டிருக்காப்புல. போயிட்டு வருவோம், தெரியல, பாப்போம். நீங்க பாண்டிச்சேரி போறீங்களோ பெங்களூர் போறீங்களோ, ட்ரிப் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்தை டீக்கல் நிறுத்தலன்னா இந்த ட்ரிப்புக்கான அர்த்தமே கிடையாது. அதனால டீக்கல்ல நின்று ஒரு டீ குடிச்சிட்டு பயணத்தை ஆரம்பிப்போம். எப்ப போய் சேருவோம்னு தெரியல. பாண்டிச்சேரியை கடலை காட்டுங்கடா சீக்கிரம், எப்பா வெயிட்டிங் ஃபார் இட். ஒரு டீயை போட்டு பயணத்தை ஆரம்பிப்போம். இவர் தான் அந்த நண்பர். இவர் வேலை விஷயமா தான் நாங்க போறோம். பாண்டிச்சேரின்னு நீங்க நினைப்பீங்க குடிக்கதான் போறீங்கன்னு. அவர் வேலை விஷயமா போறாரு, நான் வீடியோ எடுக்க போறேன். அவங்க வெரி குட் பாய்ஸ். இந்த வருஷத்துல இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து. கிளைமேட் பாத்தீங்கன்னா வெயில் தான் அடிக்குது. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஓகே, நல்லதுதான். வாட் எவர் இட் இஸ். வண்டி எடுத்துன்னு வருவாரு. ஐயோ, ஹெல்மெட் 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 ப்ரோ, ஹெல்மெட் ஹெல்மெட் இருக்கு ப்ரோ. ஓகே, இந்த ஹெல்மெட் வந்து ரோடு சேஃப்டிக்கு இல்ல, போலீஸ் சேஃப்டிக்கு. வாரது இந்த வண்டி தானே. சரி, போவோமா? டைம் கரெக்டா பாத்தீங்கன்னா 10 மணி. பாண்டிச்சேரியில 1 ஹவர்ல போய் சேர்ந்துருவோம் நினைக்கிறேன். இருந்தாலும் டவுட்டா தான் இருக்கு. பாண்டிச்சேரி அன்புடன் வரவேற்கிறது. எப்ப வரும் பார்க்கலாம். அகைன் பெட்ரோல் பங்க். ஏன்னா பெட்ரோல் வந்து ரெண்டு காட்டுது. 300 ரூபா செல்ஃப் எடுக்கல. கிலோமீட்டர் 300 ரூபா வேலைக்கு ஆகல.
80 கிலோமீட்டர் இது பாண்டிச்சேரிக்கு. அதுக்குள்ளேயே வந்து இங்கே வந்து காட்டிச்சு, ரெட் லைட் ஏரியா அமைச்சிச்சு. அதனால ஒரு பெட்ரோலை போட்டுட்டு திருப்பும் பயணத்தை ஆரம்பிக்கலாம். போகிறதுக்குள்ளே என்ன வலிக்கு போய் தெரியல. இந்த வண்டி இவ்வளோ பெட்ரோல் குடிக்கணும் எதிர்பார்க்கலாம்ப்பா. பாண்டிச்சேரியே போல அதுக்குள்ளே 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. வரும்போது 300 ரூபாய்க்கு போட்டோம். அது இப்போ 200. என்ன வண்டி போகுது காரில் பாண்டிச்சேரி வந்தாச்சு காய்ஸ். நம்மள லோ பட்ஜெட் கோவானே சொல்லாத. காசு இருக்கவங்க கோவா போவாங்க, பட்ஜெட்ல இருக்கவங்க கோவாவா நினைச்சு பாண்டிச்சேரி வருவாங்க. ஸோ ஃபைனலி வி ரீச் பாண்டிச்சேரி. 10 மணிக்கு கிளம்பணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆயிடுச்சு. வர வழியெல்லாம் ஃபுல்லாக வந்து டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு நிறைய சுற்றி விட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வரும்போது. அண்டு வண்டியில் வந்தனால பின்னாடிலாம் தெருக்கி விட்டுச்சு. எங்கேயா போய் ரெஸ்ட் எடுக்கணும். அவர் ஒர்க் பார்த்துக்கிறாரு. நம்ம தலைவர் எங்க இருக்காரு பாருங்க. கூட வந்தவர் அங்க நிற்கிறாரு. நான் வந்து இந்த ஆர்ச்சில் போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஒரு வழியா பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போனோம். வெயில் வேற சுத்தரிக்கிறது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ பீச்சில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பாண்டிச்சேரி வந்தாலே வைப்புடா. ஸோ பாண்டிச்சேரிக்குள்ள வந்தாச்சு. இப்போ பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா வெயில் பயங்கரமா அடிச்சு சாவடிக்காது. சென்னையில வந்து முடிவார ஆரம்பிச்சாரு. இன்னும் வாரிந்தாரு. என்ன பண்ண தெரியல, சரியான வெயிலா இருக்கு. நான்லாம் பாருங்க ஊட்டி மாதிரி போட்டு வந்துட்டேன். ஈவினிங் போகும்போது கரெக்டா இருக்கும். பட் இப்போதைக்கு வெயில் ஓவரா அடிக்குது. பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப் தான் அதிகமாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. பட் நான் வர வழியெல்லாம் பார்த்தாலும் நிறைய கோயில்கள் இருந்து கோபுரமாக கட்டியிருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பீச்சுக்கு போயே ஆகணும். வெயில் அடிக்குதோ இல்லையோ, சட்டை கீட்டி கட்டியாச்சும் கண்டிப்பாக பீச்சுக்கு போயிடுவேன். பீச் தான் என்னோட டார்கெட். ஹலோ 350 100 rupees. 100 rupees இது எப்படி இது எனக்கு தெரியாதா? என்கிட்ட 350 ஆமா. ஓகேவா? பீச்சுக்கு வந்தா கண்ணாடி வாங்கணுன்றது ஒரு ரூல். வேற இல்ல அவ்வளோதானா? வேற மாதிரி வேணும். இது நம்ம நார்மலா இருக்கு. ஓகே டன். 100 ஜிபே 150. 250 தான் போகலோ. 150 இஸ் ஃபைன். சொல்டா இருக்கு சில்லற 120 சிக்கா. ப்ரோ சில் என்ஜாய். ஓகே, கண்ணாடி வாங்கியாச்சு. பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். come on, let's go. அது பாத்துக்கல. இந்த மாதிரி கல்லு நடந்தானா நம்ம வந்து ஜிம்முக்கே போக தேவையில்ல. லெக் ஒர்க் அவுட் ஃப்ரீயாவே நடந்தோம். இங்க வந்து போன் நோண்டாதீங்க. இந்த பொண்ணுக்கு மெசேஜ் நிறுத்தவே மாட்டீங்களே. நல்லா பாக்குறீங்க. பாண்டிச்சேரி வந்து வேலை ஸ்பாட்டு கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போலாம். ஸோ
கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கிறது. அப்படியே போவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பண்ணலாம் எப்படி? ஐயோ, எஸ், பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி தான். எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் ஒரு மாதிரி சில்லா இருக்கு. தண்ணி கலரே ஒயிட் கலர்ல இருக்க மாதிரி இல்ல, ப்ளூ கலரே இல்ல. இது கண்ணாடி கேட்டு பாக்குறேன். ஆமாப்பா, மண் கலந்து ஒயிட்டா தான் இருக்கு. ஓ, அங்கதான் அந்த மூலையில இது கொஞ்சமாச்சு ப்ளூ, அது வரைக்கும் ஃபுல்லா ஒயிட் கலர்ல தான் இருக்கு. டார்கெட் அச்சீவ்ட், டெஸ்டினேஷன் ரீச். அப்படியே ஒரு வாக் போவோம். எல்லாம் செலவு பண்ணி கோவாவுக்கு போவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் கோவானா பாண்டிச்சேரி தான். சிவியும் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி ஃபாரினர்ஸும் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில நிறைய விஷயங்கள் ஹைலைட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப இதுல பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஒரு குப்பை இல்ல, அழகா மெயின்டைன் பண்றாங்க. சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஒர்க் அவுட்டை போட்டுருவோமா கொஞ்சம்? வாங்க இங்க போயிட்டு கொஞ்சம் பவர் ஏத்திப்போம். ஓகே, சும்மா ட்ரையல்பா. அதான் சாப்பிட்டு வேற வந்தேன், ஈஸியா இருந்தா. பிரியாணி வேலை செய்தா அப்படியே பறக்கும். ஓகே, ஃபைனலி பாண்டிச்சேரி வந்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. வெயில் தான் கொஞ்சம் அதிகம், ஆனால் காற்றெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு. ஸோ பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ தடவை வந்திருப்பீங்க ப்ரோ? நான் ஒரு 10-15 வாட்டி வந்திருப்போம் ப்ரோ. வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, போனதெல்லாம் ஞாபகமே இல்லை. ஏன்னா இந்த டிராவல் டயர்டு. ஆமாம், தூங்கிட்டேன். வேற எதுவும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த வருஷத்துலேருந்து வீலாக் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் அந்த வீலாக் பண்ணுறதுக்கு, டிராவல் வீலாக் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகுமான்னு தெரில. இதில் வந்து கம்மி தான், ஒரு பெட்ரோல் செலவு மட்டும் தான் ஆச்சு, சாப்பாடு செலவு மட்டும் தான் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரில. பட்ஜெட்டில் கிடைக்குமா இல்லை வேற எங்கேயா போகுமா? கண்டிப்பாக ஆனால் ஊராக சுற்ற போகிறேன் இந்த வருஷம். முதல் சென்னைக்குள்ளே சுற்றுவோம், அப்புறம் வெளிநாடு எங்கேயா போகலாம், ஃபாரின், அமெரிக்கா அந்த மாதிரிலாம் போகலாம். நீங்கள் ஏதாவது ஸ்பான்சர் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்பான்சர்லாம் பண்ண வேணாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டு என் சேனலில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன், வீடியோஸ்லாம் போடுறேன். இது எடுக்கவே எனக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ நான் தனியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.